நாங்கள் இதுவரை வளர்ந்தோம். இந்த காணிக்கு வந்து நாங்கள் வந்து 12 வருஷமா ஆகுது. 12 வருஷமா இன்னொரு வளர்ப்பில் போய் தான் நாங்கள் தண்ணி எடுத்து அதை யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம். நடந்து கொண்டிருக்குது. ஓகே, உள்ளே போய் பார்க்குறோம். வந்து நான் ஒவ்வொரு முறையும் இந்த பிறந்த நாளுக்கு குழாய் கிணறு அடிச்சு கொடுக்கும் முறை இன்றைய நாள் அவர் பிறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளை கிளிநொச்சி பெரிய ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொன்னால் கிளிநொச்சி ஸ்ரீராம் நகை கடைக்கு முன்னுக்கு நினைக்கிறோம். இன்றைக்கி என்னத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் இன்றைக்கி ஸ்ரீராம் நகைக்கடை முதலாளியினுடைய பிறந்த நாள். நாங்கள் என்னத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் அவருக்கு விஷ் பண்ணணும். அதே நேரத்தில் இவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவர் வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் ஒன்று செய்வார். இந்த முறை அவர் என்ன செய்கிறாருன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போயிட்டு கேட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடைக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே டோரை திறந்துட்டேன். ஓகே, கடை சும்மா செடி ஜோதியாக தான் இருக்கும் இப்பயும் கடை. ஓகே, முதல்ல முன்னுக்கு நின்று கொண்டிருக்கார். ஓகே, முன்னுக்கு நின்று கொண்டிருக்கார். வணக்கம் வணக்கம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே, இந்த காருக்கு மைக்க அப்படிங்கோ. உங்களோட பிறந்த நாள் கேள்விப்பட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஏதாவது ஒரு செய்வீங்க வித்தியாசமா. இந்த முறை என்ன செய்ய போறீங்க? இந்த முறை வந்து 46 வயசு 46வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை முன்னிட்டு நான் வளமையாக என்ற பிறந்த நாள் தினத்தை முன்னிட்டு ஒரு பிளாக் கிணறு அடித்து கொடுக்குறேன். கிணறு இல்லாத ஆக்கள் அப்படி ஆக்களுக்கு தெரிவு செய்து அடித்து கொடுக்குறேன். அதை இந்த முறை வந்து 6ஆம் பேக்காலில் வந்து கிணறு அடிக்க கேட்டிருந்துச்சுன்னா வந்து நான் ஒவ்வொரு முறையும் இந்த பிறந்த நாளுக்கு குழாய் கிணறு அடித்து கொடுக்குறேன். இந்த முறை வந்து நான் 6ஆம் பேக்காலில் ஒரு கிணறு வந்து அடிச்சு தர சொல்லி கேட்டிருந்தால அவைக்கு இந்த முறை அடிச்சு கொடுக்குறேன். இன்றைக்கே அதை வேலையை ஆரம்பிக்க போகிறோம். அப்போ இப்போ என்ன வெளிக்கிட போறீங்களே? வெளிக்கிட போய் பார்க்கலாம்னா? நானும் வரேன், போயிட்டு பார்க்கலாம். நீங்களும் வந்து பார்த்து. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 3ஆம் வாய்க்காலுக்கு வந்துட்டோம். ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாய் கிணறு வேலை நடந்து கொண்டிருக்குது. ஓகே, உள்ளே போய் பார்க்குறோம். தரன் குழாய். ஓகே, வேண்ட இதில் தான் வேலை நடந்து கொண்டிருக்குது. குழாய் வேலை நடந்து கொண்டிருக்குது. பைப்பெலாம் போட்டு கொண்டிருக்கிறாங்க. ஓகே மக்கள், வேலை நடந்து கொண்டிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். ஸ்ரீராம் நகைக்கடை உரிமையாளருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை நடந்து கொண்டிருக்குது. இதை பற்றி உங்களுடைய பார்வையில் உண்மையில் முதலில் ஸ்ரீராம் நகையகத்தினுடைய உரிமையாளர் பிரதீஷ் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஆயுள் ஆரோக்கியத்தோடும் இன்னும் பல செல்வங்களோடும் இந்த மண்ணிலே நீடித்து வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இத்தகைய இந்த இன்றைய பிறந்த நாளிலே அவர் வளமையாக ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய பிறந்த நாளை சாதாரண மனிதர்களிலிருந்து வித்தியாசமாக கொண்டாடுவது என்னுடைய மனதுக்கு பிடித்தது. அவர் ஒவ்வொரு முறையும் எது அத்தியாவசியமானதோ, ஒரு குடிநீர் என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்று. அந்த அடிப்படை தேவைகளை வழங்குவதற்காக அவர் தனது பிறந்த தினங்கள் தோறும் ஏழை மக்களுக்கு தனது அன்பளிப்பாக ஒரு குழாய் கிணறு ஒன்றை அடித்து வழங்குவது வழக்கம். இம்முறை இன்றைய நாள் அவர் பிறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளை கிளிநொச்சி பெரிய பிறந்தன் கிராம அலுவலர் பிரிவிலே தான் தெரிவு செய்த பயனாளிக்கு இப்பொழுது ஒரு குழாய் கிணறு ஒன்றை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். உண்மையில் அந்த உணவு, உறையுள் என்கின்ற அந்த 3 அடிப்படை தேவைகளிலே மனிதனிடம் இருக்கக்கூடிய நீர் தேவையை நிறைவு செய்கின்ற அந்த நெஞ்சம் என்பது மிக உயர்ந்தது. அந்த பண்பை அவர் சிறு வயதிலிருந்தே பின்பற்றி வந்து இப்பொழுது தான் வியாபார உலகிலே
ஒரு வைர ஏணியாக கிளிநொச்சி மாவட்டத்திலே உயர்ந்து நிற்கின்ற பொழுதும் தன்னுடைய அந்த உழைப்பினுடைய ஒரு பலாபலனை ஏழை மக்களை நோக்கி திசை திருப்பி இருப்பது கண்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் தொடர்ந்து இந்த மண்ணிலே நல்ல வணிகம் செய்து பொருளீட்டி தன்னுடைய செல்வத்தை அதிகரிக்கின்ற அதே வேளை இந்த மக்களுடைய நற்பணிகளிலே இணைந்திருப்பது அவருடைய மனதிற்கு ஒரு சாட்சியாக அமைகிறது. ஆகவே அத்தகைய ஒரு உயர்ந்தவர் இனிய பிறந்த நாளை கொண்டாடுவது, அர்த்தமுள்ள பிறந்த நாளை கொண்டாடுவது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நெஞ்சம் நிறைகிறது. நன்றி. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி நன்றி. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டு உரிமையாளர் நிற்கிறேன். அண்ணன் வணக்கம். அண்ணன் வணக்கம். வணக்கம். ஸ்ரீராம் நகைக்கடை அண்ணனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு உங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறார். நல்ல ஒரு விஷயம் செய்கிறார். நீண்ட காலமாக உங்களோட காணிக்கு வந்து தண்ணி இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தோம். இன்றைக்கு அது வந்து வெற்றியாக கிடைக்க போகுது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் இதுவரை காலமாக இந்த காணிக்கு வந்து நாங்கள் வந்து 12 வருஷமாக ஆகுது. 12 வருஷமாக இன்னொரு வளவுக்குள்ள போய் தான் நாங்கள் தண்ணி எடுத்து அதை யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா பள்ளியோட பிள்ளைகள் 2 சின்ன ஆக்கள் பள்ளியோட பிள்ளைகள். இப்போ எங்களுக்கு சரியான கஷ்டமாக இருந்தது தண்ணி வசதியால். இப்போ அவங்க வளவை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தண்ணி எடுக்கிறது சரியான கஷ்டம். அவை தான் மோட்டர் போட்டு கரண்ட் வசதி எல்லாம் அவையோட வளவுக்கு தானே இருக்குது. அதால் எங்களுக்கு தண்ணி எடுக்கிறது சரியான கஷ்டமாக இருந்தது. அப்போ எங்களோட பஸ் வந்து சரியான நாக்கடை பஸ் வந்து அவர்கிட்ட பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு குடிநீர் வசதி செய்து கொடுத்து கொண்டு வார். அப்போ அதான் முன்னிட்டு நாங்கள் போய் முன் வச்சு, சார் இப்போ பசங்களுக்கு இப்படி பிரச்சனை, பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் 2 இருக்குது, தண்ணிக்கு சரியான பிரச்சனை இருக்குது, ஒரு கிணறு அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி முன்கூட்டியே கேட்டுருந்தோம். அப்போ அவரை எங்களை வேண்டுகோளை ஏற்று சொல்லியிருந்தேன். ஏற்கனவே முன்னுக்கு கேட்ட பயனாளிகள் நிறைய பேர் இருக்குது, நம்ம அதுக்கு செய்து கொடுத்து கொண்டு வந்துட்டு உங்களுக்கு செய்தாரன்னு சொல்லி, அதாவது அவருடைய இந்த 46வது பிறந்த நாளில் முன்னிட்டு எங்களுக்கு வந்து முன்னுரிமைப்படுத்தி இந்த கிணத்தை அடித்து தந்திருக்கு. அவர்கிட்ட தொழிலும் நீடிச்சு அவர்கிட்ட குடும்பம் மிக செல்வங்களோட நீடூடி வாழணும்னு சொல்லி வாழ்த்துறோம். எங்களுக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு அந்த சந்தோஷத்தின் அளவை சொல்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. எங்களை 2வது மகன் வந்து நேசரி படிக்கிற அதனை கிணறு அடிக்கிறான்னு பெரிய புழுவத்தில் ஸ்கூல் போகிறதுக்கு கூட போகாமல் நின்று பார்க்கறதுக்காக நின்று ஸ்கூலால் கால் பண்ணினோன்னா போயிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்களோட குடும்பமே மிக மிக சந்தோஷப்படுறோம். இந்த எங்களை குடும்பத்தில் இந்த புள்ளியில்ற தலைமுறை கூட மறக்காது எங்கள் பஸ் செய்த உதவியை. குடிநீர்ன்றது கட்டாயமான ஒன்று எல்லாருக்கும். எங்களுக்கு அந்த குடிநீரை தான் அந்த பஸ்ஸை என்றைக்கு மறக்க மாட்டேன். இந்த பிள்ளைகள் வருங்காலம் கூட அவர்கிட்ட பேர் சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த தண்ணி நாங்கள் குடிக்கும்போது அவர்கிட்ட யோசனை தான் வரும், இன்னாரால் தான் எங்களுக்கு இந்த கிணறு வந்தது, இவர் தான் எங்களுக்கு தண்ணி வசதி செய்து வந்தவர். இன்றைக்குள்ள எங்களோட ஆயுள் காலம் முடியும் மட்டும் அவர்கிட்ட ஞாபகம் மறக்காம இருக்கும். நிச்சயமாக இந்த அற்புதமான தருணத்துல பஸ் பக்கத்துல நிற்கிறார். எப்படி அவருக்கு நன்றி சொல்ல போறீங்க? எப்படி விஷ் பண்ண போறீங்க? பஸ் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மிக மிக நன்றி. எங்களுக்கு இந்த கிணத்து உதவி நீங்க செய்து வந்ததுக்கு இன்றைக்குள்ள நாங்கள் இன்றைக்குமே மறக்க மாட்டோம். உங்களோட உதவி நீடூடி காலம். நன்றி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாய்க்கு வந்து தண்ணி வர துவங்கிட்டது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு சர்ப்ரைஸ் செய்யணும்னு சொல்லி இந்த வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா கேக் வந்து வெட்டுறதுக்கு ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் போங்க.
ஓகே மக்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி நகரத்தின் மிகவும் பிரபலமாக இயங்கி வரும் ஸ்ரீராம் நகை மாடத்தின் உரிமையாளர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு நெகிழ்ச்சியான மற்றும் மகத்தான ஒரு உதவி நிகழ்ச்சியை செய்திருக்கிறார் என்று சொல்லலாம். கடந்த 12 வருடங்களாக குடிநீருக்காக தனது அயல் வீட்டை நம்பியிருந்த ஒரு ஏழை குடும்பத்திற்கு தனது சொந்த செலவில் ஒரு புதிய குழாய் கிணறு ஒன்றை அமைத்து கொடுத்திருக்கின்றார். அதுவும் தனது பிறந்தநாள் அன்றே அந்த குடும்பத்தின் வாழ்வில் ஒளியேற்றி மகிழ்வித்திருக்கிறார் என்று தான் சொல்லலாம். இந்த சுப தினத்தில் கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் அவர்கள் நட்பு ரீதியாக கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்தினையும் தெரிவித்திருந்தார். அதே வேளையில் பயனடைந்த அந்த குடும்பத்தினர் திடீரென கேக் வெட்டி அவருக்கு ஒரு நெகிழ்ச்சியான இன்ப அதிர்ச்சியையும் கொடுத்திருந்தார்கள். ஒரு மனிதன் தனது பிறந்தநாளை ஆடம்பரமாக கொண்டாடப்படுவதை தாண்டி இவ்வாறான ஒரு உன்னதமான காரியத்தின் மூலம் ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்கு உதவிய அந்த அற்புத தருணத்தை இன்று நாம் காணொலியாக பதிவு செய்திருக்கின்றோம். பிறந்த நாளில் பிறர் முகம் மலரச் செய்த இந்த மாமனிதருக்கு நமது மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக இந்த காணொலியும் இந்த மாமனிதனின் நற்பணியும் உங்கள் மனதை தொட்டிருக்கும் என்று நம்புகின்றோம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை இவ்வாறான நற்பணிகளை செய்யும் இந்த நல்ல உள்ளத்திற்கு உங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் கமெண்டில் பதிவிடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.